பெரியவர்கள், நேயர்கள், சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் அன்புடன் டெக்னிக்கல் தமிழ் சேனல்ல வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம டெய்லி ஃபார்முலா எக்ஸல் ஃபார்முலால எபிசோட் 4ல நம்ம வந்து ஆவரேஜ் பத்தி பார்க்க போறோம். ஆவரேஜ்ல 4 விதமான ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எக்ஸல்ல. ஆவரேஜ், AverageA, AverageIF, AverageIFS. இந்த 4 ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வந்து பைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த எபிசோட்ல நம்ம பார்த்துட்டாக்கி நம்ம எக்ஸல் கொடுத்த ஃபங்க்ஷனை நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாஸை முதல்ல ஈஸியாக கவர் பண்ணிடலாம். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம். வாங்கங்க நம்ம முதல்ல ஒரு எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி AverageA இந்த ரெண்டுக்கான டாட்டா வந்து நான் வந்து இதில் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் என்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஆவரேஜை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம AverageAவை பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம். ஆவரேஜ் சிம்பிள் தாங்க. இது டோட்டல் நம்பர் இருக்கு இல்லையா, இதை நம்ம டோட்டல் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் செல்ஸ் அது கூட நம்ம டிவைட் பண்ணிடுவோம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இது வந்து மேனுவல் ஃபங்க்ஷன். நான் மேனுவலாக உங்களுக்கு ஒரு வாட்டி இது வந்து எக்ஸாம்பிளை காட்டிடுறேன். சம் கொடுத்தாச்சு. சம் கொடுத்தா நமக்கு வந்து 3769 வந்திருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து டிவைட் பண்ணிடுவோம். ஈக்குவல் டு போட்டு நம்ம 3769 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு -10 கொடுத்துடலாம். ஏன்னா 10 செல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து 3769 -10 அப்படி கொடுத்தாலும் நீங்கள் டிவைட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம டெசிமலை குறைச்சா ரவுண்ட் ஃபிகரில் 377 வந்துடும். ஸோ இது வந்து ஒன் வே, புரியுதுங்களா? இது ஒரு வழி. அடுத்து நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா, நம்ம வந்து ஈக்குவல் டு ஜஸ்ட் ஆவரேஜ் பிராக்கெட் ஓப்பன் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா டேப் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 377 வந்துடும். ஆவரேஜ் ஃபார்முலா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து டோட்டலாக கவுண்ட் பண்ணிவிட்டு அது கூட நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டிவைட் பண்ணிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆவரேஜ், சிம்பிளான ஆவரேஜ். அடுத்து வந்து AverageA. அடுத்து AverageAல வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்பர்ஸை போட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் வேணும்னு. ஏன்னா இங்கே வந்து என்ன ஆகும்னா, இந்த AverageAல வந்து இது வந்து டோட்டல் நம்பர்ஸ் கூட இந்த சென்டென்ஸையும் கவுண்டிங் பண்ணும். அதாவது ஒரு சென்டென்ஸ் இல்லைன்னா ஃபால்ஸுங்கிற ஒரு சென்டென்ஸ், ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் இல்லைன்னா ஃபால்ஸுங்கிற ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஜீரோவாக அந்த வேல்யூவை கவுண்ட் பண்ணிவிட்டு அது வந்து டிவைட் பண்ணிடும். சரிங்களா? அதே இடத்துல ட்ரூனுங்கிற வேல்யூ, அதாவது ட்ரூனுங்கிற சென்டர் இருந்துச்சுன்னா 1ல கவுண்ட் பண்ணி டோட்டல் கூட டிவைட் பண்ணிடும். அங்கே வந்து இது வந்து சென்டென்ஸை கவுண்ட் பண்ணாது. இங்கே வந்து சென்டென்ஸை இது கவுண்ட் பண்ணிடும். ஆவரேஜ் ஃபங்க்ஷனில் கவுண்ட் பண்ணாது, ஆவரேஜில் வந்து கவுண்ட் பண்ணி இது டிவைட் பண்ணிடும். இப்போ நம்மகிட்ட தமிழில் இருக்கு இல்லையா, அந்த சென்டென்ஸ் வந்து 0 கவுண்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஈக்குவல் டு AverageA பிராக்கெட் கொடுத்துட்டு இது எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற எல்லா நியூமரிக்கும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பிராக்கெட் க்ளோஸ் கொடுத்தா நம்மளுக்கு 372. இது நம்ம டெசிமலை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வேல்யூ வந்து எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு தெரியும் க்ளீனாக. ரைட்டா? அடுத்து நம்ம இதை செக் பண்ணிடலாம். எப்படின்னா, நம்ம வந்து 371.53 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம மேனுவலாக இங்கே எழுதுறோம், எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாமல் 371.53 எழுதியாச்சா? அடுத்து நம்ம இதை வந்து செக் பண்ணிடலாம். எப்படின்னா, இந்த தமிழ் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து ட்ரூன்னு எழுதிக்கலாம். ட்ரூன்னு எழுதுனா இங்கே வந்து வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். ட்ரூன்னு எழுதிட்டு என்ட்ரு கொடுத்தா இப்போ வந்து 371.63 இருக்கு. கரெக்டா? AverageA ஃபங்க்ஷனில் வந்து என்னன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஆப்ளிக் அதை வந்து 10 கூட நம்ம வந்து டிவைட் பண்ணிடும். AverageA கொடுத்த ஃபங்க்ஷன் கொடுத்த வேலை இதுதான். நம்ம இதை வந்து இப்போ செக் பண்ணிடலாம். எப்படின்னு வாங்க செக் பண்ணலாம். ஈக்குவல் டு சம் கொடுத்துட்டு நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த வேல்யூவை தவிர மற்றதெல்லாம் டோட்டல் பண்ணி நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்துடும் 3715. ஸோ இதில் வந்து இது வந்து ட்ரூவாக இப்போ கவுண்ட் பண்ணல, நம்ம வந்து செக் பண்ணிடலாம். -10 இப்போ 371.53 இருக்கு இல்லையா, இங்கேயும் ரெண்டும் மேட்ச் ஆகும்.
ஏன்னா அங்க வந்து இது வந்து 0 கவுண்ட் பண்ணிருக்கு, இங்க வந்து நம்ம 10 கவுண்ட் பண்ணிருக்கோம். நம்ம 1 கொடுத்தா 371.63. ஸோ நம்ம ட்ரூக்குள்ள வேல்யூ வந்து அது 1 as a 1 அது வந்து கவுண்ட் பண்ணுது. அதனால நம்மளுக்கு வந்து 371.63 இங்கேயும் நம்மளுக்கு வந்து டேலி ஆகுது. ஸோ ட்ரூன்னு கொடுத்தா இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒன்னா உங்களை வந்து அது வந்து அதை கவுண்ட் பண்ணும். ஏதாச்சும் நீங்க சென்ட்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க அது வந்து ஃபால்ஸ், அதாவது 0 கவுண்ட் பண்ணுது. ஸோ இவ்வளவு தாங்க ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து அது ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து 0 தான் கவுண்ட் பண்ணும். அங்க நீங்க ட்ரூ வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதை 1 கவுண்ட் பண்ணி டிவைட் பண்ணும். அவ்வளவுதாங்க. ஸோ அடுத்து நம்ம ஆவரேஜ் இஃப் பத்தி பார்த்துடலாம். ஆவரேஜ் இஃப்ல வந்து ஆவரேஜ் இஃப் இஸ் யூஸ்டு ஃபார் சிங்கிள் கிரைட்டீரியா. ஆவரேஜ் இஃப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிங்கிள் கிரைட்டீரியா யூஸ் பண்றது தான் தேவைப்படும். ஆவரேஜ் இஸ் யூஸ்டு ஃபார் சிங்கிள் கிரைட்டீரியா. ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து சிங்கிள் கிரைட்டீரியாக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க நான் வந்து ஆல்ரெடி செல்ஸ்ல வந்து பிளாங்க் செல்ஸ் வச்சிருக்கேன். நம்ம இங்க எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா ரேஞ்ச் வரும். இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வேணும், அதாவது நம்ம இந்த டோட்டல் அமௌண்ட் இங்க எடுக்கிறதுக்கு பர் இயர்க்குள் சேல்ஸ என்ன ரேஞ்ச் நம்ம எடுக்க போறோம், அந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து இயர் பேஸ்ட் எடுக்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரேஞ்ச் வந்து இயர் எடுப்போம். இந்த இயரை ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துருவோம். ஸோ இது வந்து நமக்கு ரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரேஞ்சுக்கான கிரைட்டேரியா என்ன, அதாவது நம்ம வந்து கிரைட்டேரியா அந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்றோம். நம்ம இயர் பேஸ்ட் எடுக்கும். ஆனால் நம்ம இயரை எங்க எழுதுவோம், இந்த செல்ல எழுதுவோம். ஸோ இயரை நம்ம பிளாங்க் செல்ல வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி இங்க வந்து கமா கொடுத்துருவோம். அடுத்து ஆவரேஜ் ரேஞ்ச், இது வந்து நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட். நம்ம இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிடுவோம். இந்த ஆவரேஜ் ரேஞ்சுக்காண்டி தான் நம்ம இவ்வளவு செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ 2020 எழுதுனா இந்த வருஷத்துல இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்னு அமௌண்ட் வந்து வந்துடும். இப்போ 2021 அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணா 11,002 rupees 0.50 பைசை இது வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். இப்போ நீங்க 2021 நம்மளுக்கு வந்து 4 விதமான நம்மளுக்கு வந்து அமௌண்ட்ஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்க தனித்தனி செக்ஷன்ஸ்ல இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து செக் பண்ணிடலாம் இப்போ கரெக்டா ராங்கானு. இப்போ சம் ஈக்குவல் டு நம்ம இந்த டோட்டல் அமௌண்ட்டை பண்ணா நம்மளுக்கு 40,010 rupees வருது இல்லையா. இதை நம்ம வந்து இப்போ டிவைட் பண்ணி பார்த்துடலாங்க. வாங்க டிவைட் பண்ணிடுவோம். ஈக்குவல் டு செலக்ட் பண்ணியாச்சு, நம்ம டோட்டலை டிவைட் பண்ணியாச்சு 4 கூட. ஸோ நம்ம வேல்யூ என்ன வருது, 11,002 rupees 0.5. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து மேட்ச் ஆகுது. இதுதாங்க சிங்கிள் ஆவரேஜ் இஃப்க்கு சிங்கிள் கிரைட்டேரியா. இங்க வந்து நீங்க வந்து நேம் ஆஃப் எம்ப்ளாயிஸோ இல்ல யூனிட்ஸோ எக்ஸ்ட்ரா எடுக்க முடியாது. ரெண்டே கிரைட்டேரியா தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ மல்டிபிள் கிரைட்டேரியா பார்க்கறதுக்கு தான் ஆவரேஜ் இஃப் எஸ் இஸ் யூஸ்டு ஃபார் மல்டிபிள் கிரைட்டேரியா. ஸோ வாங்க நம்ம ஆவரேஜ் இஃப் எஸ் பத்தி பார்த்துடலாம். மல்டிபிள் கிரைட்டேரியா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறது. ஸோ இங்க மறுபடியும் நம்ம டோட்டல் சேல்ஸ் பர் இயர்ல போயிட்டு ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப்எஸ் கொடுத்துட்டு நீங்க பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டா வரும். முதல்ல ஆவரேஜ் ரேஞ்ச் வரும், அங்க வந்து கிரைட்டேரியா வந்துச்சு. ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம், ஆவரேஜ் ரேஞ்ச், நம்ம ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து என்ன, பேசிக் சேல்ஸ் பர் இயர். ஸோ நம்ம இந்த சேல்ஸை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் இந்த அமௌண்ட்டை. அடுத்து நம்ம கமா கொடுத்துறோம். இங்க வந்து கேட்டுறாங்க கிரைட்டேரியா ரேஞ்ச், இந்த ஆவரேஜுக்கு வந்து என்ன கிரைட்டேரியா, இந்த ஆவரேஜ்க்கு வந்து கிரைட்டேரியா என்ன, நம்மளுக்கு என்ன கிரைட்டேரியா, நம்மளுக்கு வந்து இந்த ஆவரேஜ்க்கு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம கிரைட்டேரியாக்கு வந்து இயர் தான். ஸோ நம்ம இயரை செலக்ட் பண்ணிடுவோம். அடுத்து கிரைட்டேரியா ரேஞ்சுக்கு வந்து என்ன கிரைட்டேரியா, கிரைட்டேரியா வந்து இங்க வந்து இயருங்க. நம்ம எங்க இயர் டைப் பண்ணுமோ அந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ நமக்கு கிரைட்டேரியா இயர், நம்ம இயர் பிளாங்க் செல்ல வந்து நம்ம கிளிக் பண்ணியாச்சு, கமா கொடுத்தாச்சு. இது வந்து ஒரு கிரைட்டேரியா ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரெண்டாவது கிரைட்டேரியா வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கிரைட்டேரியா 2 ரேஞ்ச். கிரைட்டேரியா 2 ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து நேம் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இயர் எடுத்தோம் இல்லையா, அடுத்து நம்ம நேம் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ். அடுத்து நேம் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிரைட்டேரியா 2 உங்களுக்கே தெரியும் என்ன, நேம் ஆஃப் தி எம்ப்ளாயி பிளாங்க் செல். நம்ம இங்க அவங்க பேரை போட்டால் அந்த டாட்டா வரும். அவ்வளவுதாங்க. நம்ம பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டேப் கொடுத்துடலாம். இல்ல இன்னும் கிரைட்டேரியா வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டேப் கொடுத்துட்டேன். நம்ம 2 கிரைட்டேரியா எடுத்துருக்கோம். இப்போ 2020 எழுதுனா இன்னும் எரரா தான் வருது, ஏன்னா நம்ம இன்னும் எம்ப்ளாயி பேரை எழுதல. இப்போ 2020ல செல்விக்குள்ள ஆவரேஜ் சேல்ஸ் என்ன, அது வந்துருச்சு 6,901 rupees 0.50 பைசா. இப்போ
2020ல செல்வி 2 இடத்துல அவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 இடத்துல சேல்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து நம்ம என்னன்னு செக் பண்ணிடலாம். ஈக்குவல் டு சம் இன் 10,560 பிளஸ் நம்ம இதையும் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து 13,803 ஆப்ளிக் நம்ம வந்து 2 கூட டிவைட் பண்ணிடுறோம். இப்போ அவங்க வருஷத்துக்கு 13,803 சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆவரேஜ் வந்து 6,901. அடுத்து நம்ம கணேஷ் குழுது செக் பண்ணிடலாம். இப்படி கணேஷ் குழுது நீங்க செக் பண்ணீங்கன்னா இவங்க வந்து வருஷத்துல ஒரே இடத்துல தான் சேல்ஸ் பண்ணிருக்காங்க 13,050 rupees. ஸோ இவங்களுக்கு வருஷத்துக்கான சேல்ஸ் வந்து 13,050. இப்போ நம்ம 2021 கொடுத்தா கணேஷ் கொடுத்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டு. ஏன்னா கணேஷ் வந்து இங்க வந்து 2 இடத்துல சேல் பண்ணியிருக்காரு. நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 அமௌண்ட்டும் செக் பண்ணீங்கன்னா 20,610 rupees அவங்க வந்து டோட்டலா சேல் பண்ணிருக்காரு. வருஷத்துக்கு அவர் 10,000க்கு மேல rupees சேல்ஸ் பண்றாரு. ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாங்க எப்படி. அடுத்து நம்ம யூனிட்ஸ் கேல்குலேஷன் எடுத்துடலாம். யூனிட்கான ஆவரேஜ். ஸோ நம்ம ஆவரேஜ் இஃப்எஸ் எழுதிட்டு ஆவரேஜ் ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து யூனிட், சரிங்களா, கமா. அடுத்து கிரைட்டீரியா ரேஞ்ச் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து இயர். ஸோ டோட்டல் இயரை நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்மளுக்கு இந்த கிரைட்டீரியா ரேஞ்ச் 1க்குள்ள கிரைட்டீரியா என்ன, இயர். நம்ம இங்க இயர் எழுதுனாதான் நம்மளுக்கு வந்து யூனிட் வரும். ஸோ நம்ம வந்து இங்க இயர் எடுத்து செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கிரைட்டீரியா 2 வந்து யாரு, நம்மளுக்கு எம்ப்ளாயி. ஸோ நம்ம வந்து எம்ப்ளாயி கொடுத்த ரேஞ்சை வந்து இங்க எடுத்துக்கோம். கிரைட்டீரியா 2 ரேஞ்சில் எம்ப்ளாயி ரேஞ்ச் எடுத்தாச்சு. எம்ப்ளாயி ஃபுல்லா செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுக்கு கிரைட்டீரியா 2 இங்க வந்து நம்ம எம்ப்ளாயி என்டர் பண்ணாதான் நம்ம டாட்டா வரும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு டேப் கொடுத்தா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆவரேஜ் யூனிட்ஸ் வந்துடும். இப்போ செல்வி 2022ல டோட்டல் 465 யூனிட்ஸ் சேல்ஸ் பண்ணிருக்காங்க, சரிங்களா. ஸோ அவங்க இங்க ஒரு இடத்துல சேல் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம 2020 கிளிக் பண்ணா இங்க 276 வந்துருச்சு. ஏன்னா 2020ல அவங்க 2 இடத்துல சேல் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளவு சேல் பண்ணிருக்காங்க 2 இடத்துலங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஈக்குவல் டு சம் $352 plus 200 டேப் கொடுத்துருங்க, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி 552 யூனிட்ஸ் அவங்க வருஷத்துக்கு சேல் பண்ணிருக்காங்க. ஆனா ஆவரேஜ் என்ன, ஆவரேஜ் வந்து 276 யூனிட்ஸ். ஸோ அவங்களுக்கு ஆவரேஜ் சேலிங் வந்து 276 வருஷத்துக்கு. ஸோ இதுதாங்க நம்ம வந்து செக் பண்ண நினைச்சது. நம்மளுக்கு இப்போ டேலி ஆயிருச்சு. அடுத்து நம்ம இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ 2021ல செல்வி வந்து டோட்டல் 546 யூனிட் சேல் பண்ணிருக்காங்க. 6,380 ருபீஸ்க்கு சேல் பண்ணிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்து ரமேஷும் சிங்கிளா தான் சேல் பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து டாட்டா வந்து ஆஸ் இட் இஸ் காமிச்சிடும். இங்க டபுள் சேலிங் டாட்டா இருந்தா தான் உங்களுக்கு ஆவரேஜ் எடுத்து காட்டும். இல்லைன்னா அந்த டாட்டா வந்து டபுளா ரிப்பீட் ஆகணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு ஆவரேஜ் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து கணேஷ் கொடுத்து டாட்டா எடுத்துக்கலாம். இப்போ கணேஷ் 2021ல எவ்வளவு சேல் பண்ணிருக்காங்கிற டாட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கணேஷ் வந்து 2022ல 2 இடத்துல சேல் பண்ணியிருக்காரு. நம்ம கணேஷ் பேர் என்டர் பண்ணா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டோட்டல் யூனிட்ஸ் ஆவரேஜ், அதுக்கப்புறம் எவ்வளவு அமௌண்ட் சேல் பண்ணிருக்காங்க டீட்டெயில் வந்துருச்சு. இதை நம்ம இப்போ செக் பண்ணிடலாம் டீட்டெயில்டா. வாங்க. கணேஷ் வருஷத்துல எவ்வளவு சேலிங் பண்ணிருக்காங்க டோட்டல் நம்ம எடுத்துக்கலாம். டோட்டல் அமௌண்ட் நம்ம எடுத்தாச்சு. அடுத்து இவர் வந்து 2 இடத்துல சேல் பண்ணிருக்காரு. ஸோ நம்ம இதை வந்து டிவைட் பண்ணிடுவோம். 2ஓட டிவைட் பண்ணா இப்போ வந்து உங்களுக்கு வந்து டேலி ஆயிருச்சு. டோட்டல் சேல்ஸ் பர் இயர் இவர் வந்து 10,305 rupees சேல் பண்றாரு. இப்போ வருஷத்துக்கு எவ்வளவு யூனிட் சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்துடலாம். 453 பிளஸ் 234 2 இடத்துல சேல்ஸ் பண்ணிருக்காரு இல்லையா. இப்போ டோட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம 2 கூட டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா அவர் 2 இடத்துல ஜெனரேட் பண்ணிருக்காரு இல்லையா யூனிட்ஸை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதை மேனுவலாவே டிவைட் பண்ணிடுவோம் இந்த வாட்டி. ஸோ இப்போ யூனிட்ஸ் அண்ட் டோட்டல் சேல்ஸ் பர் இயர் ரெண்டுமே நம்மளுக்கு டேலி ஆயிட்டு. ஸோ ஆவரேஜ் இஃப் வந்து சிங்கிள் கிரைட்டீரியாக்கு யூஸ் ஆகும். இங்க வந்து நீங்க ஒரு இயர், அந்த இயர்ல எவ்வளவு அமௌண்ட் சேல் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இல்ல
நீங்க வந்து இயர் எவ்வளவு யூனிட் சேல் பண்ணிருக்காங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? சோ இங்க வந்து அப்படி இல்ல. இது வந்து மல்டிபிள் கிரைட்டீரியா. ஆவரேஜ் இஃப்ல வந்து நீங்க வந்து மல்டிபிளா நிறைய நீங்க வந்து கிரைட்டீரியா செட் பண்ணி உங்க டாட்டாவை நீங்க வந்து எடுத்துக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டின டாட்டா. நீங்க உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் இஃப்ல வந்து ரேஞ்ச் கிரைட்டீரியா அதுக்கப்புறம் தான் அவங்க ஆவரேஜ் ரேஞ்ச் என்னன்னு கேட்பாங்க. ஆனா மல்டிபிள் இஃப்ஸ் அதாவது இஃப்ஸ் இருக்கு இல்லையா, ஆவரேஜ் இஃப்ஸ்ல வந்து மல்டிபிள் கிரைட்டீரியா. இங்க வந்து முதல்ல என்ன கேட்பாங்கன்னா ஆவரேஜ் ரேஞ்ச் அதுக்கப்புறம் கிரைட்டீரியா ரேஞ்ச் என்ன. ஸோ இங்கேயும் அங்கேயும் லைட்டா டிஃப்ரெண்டா இருக்குது. அங்க சிங்கிள் கிரைட்டீரியா, இங்க வந்து மல்டிபிள் கிரைட்டீரியா. நம்ம இன்னைக்கு ஆவரேஜ் ஏ அப்புறம் ஆவரேஜ் இஃப்எஸ் எல்லாத்தையும் பார்த்தவங்க. அவ்வளவுதான் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம அடுத்த பாகத்துல கவுண்டிங்கை பத்தி பார்த்துடலாம். அவ்வளவுதாங்க. எக்ஸல் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ல அவ்வளவுதான். நம்ம வந்து ஆவரேஜை பத்தி பார்த்தோம். நீங்க ஆவரேஜ் ஏ இந்த ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஆவரேஜ் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருங்கன்னா அந்த நம்பர் வந்து டோட்டலா கவுண்ட் பண்ணிட்டு அது கூட டிவைட் பண்ணும். ஆவரேஜ் ஏல வந்து இப்போ நீங்க ஒரு 12 நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து ஒரு நம்பர் இல்லாம ஒன்னு வந்து வேல்யூவா இருக்கு. அதாவது இந்த 12வது நம்பர் வந்து ஒரு சென்டென்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் பேரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து அது ஜீரோல கவுண்ட் பண்ணி டிவைட் பண்றது என்னமோ 12 கூட தான் பண்ணும். ஸோ அதே இடத்துல ஃபால்ஸ் இருந்தாலும் அது ஜீரோ தான் கவுண்ட் பண்ணும். இதே அந்த இடத்துல ட்ரூன்னு ஒரு சென்டென்ஸ் எழுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ஒன்னா கவுண்ட் பண்ணி அதை டிவைட் பண்ணும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இஃப் அண்ட் இஃப்ஸ். இஃப்ல வந்து நீங்க வந்து ஒரு கிரைட்டீரியா தான் செட் பண்ண முடியும். சப்போஸ் நான் வந்து ஒரு கடையில வேலை பார்க்குறேன், ஒரு வருஷத்துக்கு இத்தனை யூனிட் சேல் பண்றேன், அமௌண்ட் என்ன, இந்த டீட்டெயில் பார்க்கணும்னா நீங்க வந்து அந்த வருஷம் என் பேரு ஒரு அமௌண்ட் நீங்க இவ்வளவுதான் போட முடியும். அதுல வந்து கிரைட்டீரியா ரொம்ப கூட்ட முடியாது. ஆனா இதுல வந்து என்னன்னா நீங்க வந்து கிரைட்டீரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்க அந்த வருஷத்தை எடுத்துக்கலாம், அந்த கடையில சேல்ஸ் பண்ண மெம்பர்ஸ்க்கு பேர் எடுத்துக்கலாம், அவங்க எவ்வளவு யூனிட் சேல் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன அமௌண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கிரைட்டீரியா வந்து கூட்டுறது தான் இஃப்ஸ். அந்த ஃபார்முலாலே கிளீனா இருக்கு. இஃப் வந்து நம்ம வந்து பர்டிகுலர் கிரைட்டீரியா தான் குறிக்கும். இஃப்ஸ் அதாவது எஸ் போட்டாலே வந்து நிறைய. ஸோ அவங்க வந்து அதுல வந்து ஃபார்முலாஸ் வந்து நம்ம வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவனு தாங்க ஆவரேஜ் ஃபார்முலா. அடுத்து நம்ம டெய்லி ஒன் ஃபார்முலா எபிசோட் 5ல வந்து நம்ம வந்து கவுண்டிங்கை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா இதுல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அந்த மேம் வந்து கேட்டிருந்தாங்க அட்டெண்டன்ஸ் ஷீட் எக்ஸல்ல போட முடியுமான்னு. முதல்ல அந்த கவுண்டிங்கை நம்ம வந்து பார்த்துக்கிட்டா தான் கவுண்டிங் ஆவரேஜ் இந்த ரெண்டையும் பார்த்தா தான் எக்ஸல்ல நம்ம அட்டெண்டன்ஸ் ஷீட்டை பத்தி பார்க்க முடியும். ஸோ எபிசோட் 5ல நம்ம வந்து கவுண்டிங்கை பத்தி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் நம்ம வந்து எப்படி எக்ஸல்ல பண்ணலாம் இங்க தான் பார்க்கலாம். ஸோ சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சகோதரர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் எல்லாருக்கும் ஒரு வாட்டி வணக்கம். அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோட அடுத்த நம்ம சுவாரஸ்யமான ஒரு டாபிக்ல நம்ம சந்திக்கிறோம். இப்படியும் உங்கள் நண்பன் உங்கள் சகோதரன் டெக்னிக்கல் தமிழ்ல இருந்து சரவணன்.